எஸ், இன்னைக்கான மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் கீழே வந்திருக்காங்க. நம்மளும் ஒரு பெரிய பிரேக் அவுட்டை எதிர்பார்த்தோம். இன்னைக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அந்த முக்கியமான ப்ரீவியஸ் ஹை நான் கொடுத்துருந்தேன் இல்லையா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மூணுக்குமே முக்கியமான ப்ரீவியஸ் ஹை, முக்கியமான ப்ரீவியஸ் லோ, இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட் மட்டும் தாங்க கொடுத்துருந்தேன். கரெக்டாக அந்த ப்ரீவியஸ் ஹை கிட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அந்த பாயிண்டை டபுள் டச் எடுத்துட்டு ஃபுல்லாக கீழே வந்தாங்க. அதுக்கப்புறம் நிற்கவே இல்லைங்க. நான் வரைஞ்சிருந்தேன் இல்லையா ப்ரீவியஸ் லோ, அந்த பாயிண்டில் மட்டும்தான் ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே நின்னாங்க. திரும்பியும் இங்கேருந்து ஃபுல்லாக கீழே வந்துட்டு ஒரு 1 ஹவருக்கு மேலே கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே இந்த இடத்துல இருந்தாங்க. அங்கே இருந்துட்டு ஒரு பிரேக் அவுட், ஒரு பயங்கரமான பிரேக் அவுட் அப்படின்னே சொல்லலாம். பிரேக் அவுட் பண்ணதுமே தெரிஞ்சு போச்சு, ஸ்டாக் எல்லாமே பயங்கரமாக கீழே போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு டவுன் ட்ரெண்டில் ஆப்ஷன் பையிங் பண்ணோம் அப்படின்னா பெரிய ப்ராஃபிட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்க முடிஞ்சுங்க. நான் இன்னைக்கு சென்செக்ஸில் தான் ட்ரேடு பண்ணேன். நீங்கள் நிஃப்டியில், பேங்க் நிஃப்டியில், சென்செக்ஸில் எதில் ட்ரேடு பண்ணியிருந்தாலும் சரி இன்னைக்கு லாபம் தான் கிடச்சிருக்கும். ஆப்ஷன் பையிங் முக்கியமாக என்ட்ரி கொடுத்த 20 மினிட்ஸ்க்குள்ளேயே டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுங்க. அதேமாதிரி நிஃப்டி பார்க்குறீங்க அப்படின்னா நிஃப்டியில் 5 மினிட் டைம் ஃப்ரேமில் முக்கியமான ப்ரீவியஸில் எதுங்க கொடுத்துருந்தேன், இந்த 25,470 அந்த பாயிண்டை மட்டும்தான் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுச்சு. இங்கேருந்து ஃபுல்லாக நிற்காம கீழே வந்துட்டு அந்த ஒரு ப்ரீவியஸ் லோ மட்டும் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி சைட்வேஸில் போயிட்டு அங்கேருந்து ஒரு பிரேக் அவுட், அங்கேருந்து ஒரு பயங்கரமான டவுன் ட்ரெண்ட், திரும்ப ஒரு டபிள்யூ பேட்டர்ன் போட்டு மேலே முடிஞ்சுட்டாங்க. ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பிரேக் அவுட் ஆன இடத்துல இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 80 பாயிண்ட் மார்க்கெட் கீழே வந்திருக்கிறாங்க. இது ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டானு கேட்டிங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி மட்டும்தாங்க பெரிய டவுன் ட்ரெண்டில் போச்சு. பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸ் தான் நிறைய கீழே போய்கிட்டு இருந்துச்சு. மற்ற ஸ்டாக்லாம் கொஞ்சமாக தான் கீழே போனாங்க. அதே மாதிரி நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாம் பெரிய டவுன் ட்ரெண்டில் போல ஒரு சின்ன ஒரு டவுனில் தான் வந்திருக்கிறாங்க. லாங் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது பங்குச்சந்தை டவுன் ட்ரெண்ட்லாம் இன்னும் போல ஒரு நாள் 2 நாள் கீழே வந்திருக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்காங்க இல்லையா, நிற்கவே இல்லை, பயங்கரமாக மேலே வந்துச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கையில் நிச்சயமாக ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு தான் மேலே போகிறதா இருந்தால் போவாங்க. அதே மாதிரி மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக 4 மாதம் பங்குச்சந்தை மேலே வந்திருக்குது. இங்கிருந்து 5 மாதம் கீழே வரும்போது வெயிட் பண்ணோம், திரும்ப 4 மாதம் மேலே போச்சு. ஒரு மாதம் கூட கீழே வரலாம் இல்லையா, வந்தாலும் வரலாம், இல்லை இதே மாதிரி க்ரீனில் மேலே போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த மாதம் நல்லா கீழே வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதத்தை பொறுத்து தான் அடுத்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் கணிக்க முடியும். ஆனால் பங்குச்சந்தை அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இனிமேல் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நின்று போக போதா இல்லை பிரேக் அவுட் பண்ணி வேகமாக போக போதா அது தெரியல. நம்ம முக்கியமான பாயிண்ட் வரைஞ்சி அதை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா எப்பவும் போல ட்ரேடு பண்ணலாங்க. நானும் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்களும் அதை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறீங்க. உங்களுடைய தனித்திறமையை யூஸ் பண்ணி தான் ப்ராஃபிட் பண்ணுறீங்க. ஏன் அப்படின்னா நான் இந்த பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் கீழே போகலாம் இந்த மாதிரி சொல்லியிருந்தேங்க. அந்த பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணும்போது காலையிலேருந்து வெயிட் பண்ணலையா, நீங்கள் மதியம் வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு 1 o'clock இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து பொறுமையாக வெயிட் பண்ணும். என்ட்ரி கொடுத்துட்டா மட்டும் போதுமா, ஸ்டாப் லாஸ் போட வேண்டியது இருக்கும். என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ரியல் ட்ரேடே ஸ்டார்ட் ஆகும். பயமாக இருக்கும், மேலே கீழே போகும்போது பயமாக இருக்கும். அதெல்லாம் தாங்கிக்கிட்டு பொறுத்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்க இல்லையா, அதுதாங்க முக்கியம். ஸோ ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது முழுசாக உங்களுக்கு தான் சொந்தம், சரிங்களா? ஓகே, இப்போ நாளைக்கான மார்க்கெட் பற்றி பார்த்துடலாம். அதே மாதிரி என்கிட்ட நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நான் கோர்ஸ் எடுக்கிறது, அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, கால்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி எதுவுமே என்கிட்ட கிடையாதுங்க. நான் ஒரு 5 புத்தகம் எழுதியிருக்கேன், 6வது புத்தகம் எழுத போகிறேன். ஆசான் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 இருக்கு இல்லையா, அந்த 3ஐயும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் பற்றி பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் என்னெல்லாம் கற்றுக்கணுமோ எல்லாமே கற்றுக்கலாம். முக்கியமாக ஆசான் பாகம் 1 பார்க்குறீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்காக ட்ரேடிங்கை பற்றி எல்லாமே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் சொல்லி கொடுத்துருப்பேன். பாகம் 2 பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாமே அட்வான்ஸாக போயிடும். அட்வான்ஸான ஸ்ட்ராட்டஜிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பேன். இந்த புக்கில் நிறைய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கற்றுக்கலாம். ஆசான் பாகம் 3ல் நஷ்டமே இல்லாமல் பங்குச்சந்தையில் லாபம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்கோ, என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி இருக்கோ அதை ஒரு கதை மூலியமாக கொண்டு போயிருப்பேன். இந்த 3 புத்தகத்தை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ட்ரேடிங்காக ஒரு கோர்ஸ் போக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நீங்கள் ஒருத்தங்களுக்கு கோர்ஸ் எடுக்கலாம். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பற்றியுமே இந்த 3 புத்தகத்தில் இருக்கும். டைம் இருந்தால் புக்கு வாங்கி படித்து பாருங்கள். சரி, ஓகே, இப்போ நம்ம நிஃப்டி பார்த்துடலாம். அதே மாதிரி ஃப்ரீ கோர்ஸ் இன்னும் வாங்காதவங்க சீக்கிரம் வாங்கிக்கோங்க.
3 புத்தகம் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நான் ஒரு கோர்ஸ் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து என்ன சொல்லி தருவனோ அதுதான் அந்த 3 ஹவர்ஸ் கிளாஸில் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த புத்தகத்தையும் படிச்சு இந்த கோர்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பற்றியுமே கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் கற்றுக்க முடியுங்க. சரி, ஓகே. இப்போ முதல்ல நிஃப்டி வந்து நம்ம பார்த்துடலாங்க. நிஃப்டியில் இன்றைக்கி நல்ல ஒரு டவுனில் வந்து கீழே வந்து வந்திருக்கிறாங்க. ஒன் டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் லோ இவ்வளோ நாள் ப்ரீவியஸ் கை வந்து இந்த இடத்துல இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஸ்ட்ராங்காக வந்து கிடச்சிருச்சுங்க ஒன் டே டைம் ஃப்ரேமில். இதை வந்து திரும்பியும் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பங்குச்சந்தை திரும்பியும் நல்லா வந்து மேலே வந்து போகும். அதே மாதிரி ஒன் டேயில் வந்து முக்கியமான ப்ரீவியஸ் லோ இங்கே ஒன்று இருக்குது. அதை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுன்னா 2 மாதமோ 3 மாதமோ கீழே வந்து போகாது. அதுக்கு அடுத்த ப்ரீவியஸில் வரைக்கும் வந்து வரலாம், அவ்வளோதான். இது வரைக்கும் வந்து வரலாம், சரிங்களா? ஸோ பங்குச்சந்தை கிளியராக வந்து அப் ட்ரெண்டில் மட்டும்தான் இருக்குது. இங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா அப் ட்ரெண்டில் மட்டும்தான் இருக்குது. டவுன் ட்ரெண்ட் திரும்பணும் அப்படின்னா இந்த ஒரு ப்ரீவியஸ் லோ பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் டவுன் ட்ரெண்டுக்கு நல்லா திரும்பிடுச்சு. அடுத்து ஒரு 5 மாதம் கூட பங்குச்சந்தை கீழே வந்து போகலாம். 23,900 வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்கன்னா மட்டும்தான். அதுக்கு நடுவில் 1 மாதம் கீழே வந்து போச்சு, 2 மாதம் கீழே வந்து போனாலும் அது டவுன் ட்ரெண்ட் கிடையாது, ரீட்ரேஸ்மெண்ட் தான். லாங் டைம் ஃப்ரேமில் யார் ட்ரேட் வந்து பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க, இன்வெஸ்டிங் வந்து பண்ணுறவங்க, அவங்களுக்கு தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ணுறவங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஓகே, இப்போ 1 ஹவரில் வந்து பார்த்துடலாம். 1 ஹவரில் வீக்லி எக்ஸ்பைரி யூஸ் பண்ணி ட்ரேட் வந்து பண்ணவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா 25,370ங்க. அதேமாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா இங்கே இருக்குது. நம்ம 5 மினிட்ல வேணால் மாற்றி வந்து வரைஞ்சிக்கலாங்க. 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் இது 2 இருக்கட்டும். 25,600 வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க. நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 25,370 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம். 5 மினிட்ல பார்த்துடலாம். 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குங்க, ப்ரீவியஸ் ஹை. ஓகே, நாளைக்கு மார்க்கெட் இதே இடத்துல வந்து ஓப்பன் ஆகிட்டு 25,500 வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா மார்க்கெட் மேலே வந்து போகலாம். அதேமாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ 25,370 5 மினிட்ல. ஓகேங்களா? சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட்டு நல்லா ஒரு அப் ட்ரெண்டில் மேலே வந்து போய்கிட்டு இருந்தாங்க. 3 நாட்களாக கீழே வந்து வந்திருக்குது. ஸோ அடுத்து முக்கியமான ப்ரீவியஸ் லோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் இதுதான். 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் இந்த இடத்துல ப்ரீவியஸ் லோ வந்துருக்குது. நல்ல ஒரு ப்ரீவியஸ் லோ அப்படின்னு சொல்லலாம். 83,170ங்க. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் கை 83,900. சரிங்களா? இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம். அப்படி கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 83,170. 5 மினிட்ல பார்த்துடலாங்க. 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட் ப்ரீவியஸ் கை இந்த இடத்துல இருக்கிறாங்க. 83,590 மார்க்கெட் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுதுன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம். அதுக்கு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 83,170 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து போகலாம். அப்படியே பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெரிய உச்சத்துக்கு வந்து போயிட்டாங்க பேங்க் நிஃப்டி ஸ்டாக் எல்லாமே. ஸோ இந்த இடத்துல மேலே வந்து இப்போ பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா, இங்கேயே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ முக்கியமான ப்ரீவியஸ்கை திரும்பியும் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த 57,600ங்க. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இங்கே இருக்குது ஒன் டே டைம் ஃப்ரேமில். நம்ம இப்படி 1 ஹவருக்கு வந்து போயிடலாம். 1 ஹவரில் முக்கியமான பாயிண்ட்டு ப்ரீவியஸ் லோ நல்ல ஒரு பாயிண்ட்டுங்க. இது 56,840. இதை ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேலே வந்தாலும் நல்லா வந்து மேலே வந்து வருவாங்க, இல்லை பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாலும் நல்லா வந்து கீழே வந்து போவாங்க. இங்கேருந்து அடுத்த நாள் போகிறத வச்சு தான் ட்ரேட் வந்து நம்ம பண்ண முடியும் இல்லையா? ஓகே, 1 ஹவரில் இந்த ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் கை 1 ஹவரில் அப்படின்னா இதுவுமே நல்ல ஒரு ப்ரீவியஸ் கை தான். 57,250ங்க. இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். 5 மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட்டு சேம் ப்ரீவியஸ் கை தான், கொஞ்சம் இந்த இடத்துல மாறும், அவ்வளோதான். 57,280 இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பங்குச்சந்தை நல்லா வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 56,840 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாங்க. இது வரைக்கும் நான் சொன்னது வந்து டெக்னிக்கலாக நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு உதவக்கூடிய ஒன்று.
இனிமேல் நான் சொல்ல போகிறது வந்து உங்கள் மனசுக்கு வந்து உதவக்கூடிய ஒன்று. ஏன்னா இதை யூஸ் பண்ணி ட்ரேடு வந்து பண்ணாலும் பொறுமையாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் பங்குச்சந்தை ப்ராஃபிட் உங்களுக்கு கொடுக்கும். ஏன் இன்வெஸ்டிங்கில் வந்து ஏன் நிறைய பேர் லாஸே வந்து பண்ணுறது கிடையாது? ஏன்னா பொறுமையாக 5 வருஷம் 10 வருஷம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு ஸ்டாக்கு வந்து ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் கீழே வந்து போனாலும் அடுத்த 3 வருஷம் மேலே போயிட்டு ப்ராஃபிட் தான் கொடுக்கும். இதுதான் பங்குச்சந்தை இல்லையா? அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். என்ட்ரி கொடுத்ததும் ஒரு 2000 டார்கெட் போட்டிருப்பீங்க, ஆனால் 200 300 ப்ராஃபிட்டை பார்த்துட்டு எக்ஸிட் ஆகக்கூடாது. இது நிறைய பிகினர்ஸ் பண்ணக்கூடிய தப்பு. ஏன் வந்ததும் போச்சுன்னா என்ன பண்ணுறது ப்ரோ, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ட்ரேடு வந்து பண்ணுவாங்க. அது கடைசி வரைக்குமே ப்ராஃபிட் வந்து கொடுக்காதுங்க. சும்மா அப்போதைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக ப்ராஃபிட் வந்து கொடுக்குமே தவிர லைஃப் டைமுக்கெல்லாம் அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு வந்து பண்ணி தான் ஆகணும். நிறைய புத்தகங்கள் படித்து தான் ஆகணும். காலைல சீக்கிரமாக எந்திரிச்சு தான் ஆகணும். பெரிய பணக்காரனாக ஆகணும் அப்படின்னா ஒரு பணக்காரன் எப்படி நடந்துக்குவானோ அது மாதிரியே முன்னாடியே வந்து நடந்துக்க ஆரம்பிக்கணும். இதுமாரி சின்ன ட்ரிக்கு தாங்க லைஃப்பில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு. நான் மேனிஃபெஸ்டேஷன், பிரபஞ்சத்தை பற்றிலாம் நிறையா வந்து பேசுவேன். ரைட்டர் மருதுபாண்டியன் சேனலில் வந்து பேசுவேன். உங்கள் லைஃபுக்கு மோட்டிவேஷனல் தேவைப்படுது அப்படின்னா அந்த சேனலை வந்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.